சார் பாஜக தான் எனக்கு கொள்கை எதிரின்னு ஒருத்தர் சொல்றது ஒரு தலைவரை அதே பாஜகவே முன்னிறுத்தி பின்புலத்துல இயங்குங்கிறத சொல்றோம். ஆமா சார், பாதுகாப்பு கொடுத்து புடம் போட்ட தங்கமா உள்ளே வச்சிருக்காங்கல்ல, வெளியே போயிட போறாரு. ஏதோ ரெக்கார்ட் போய் எழுதியிருக்காங்க, கடிதம் எழுதியிருக்காங்க, அதை ஒட்டி பாதுகாப்பு போடுறாங்க. நீங்க இதர் பிளஸுக்கு அந்த பாதுகாப்பு கொடுத்த உடனே செல்லு கவர்மெண்ட் ஒரு பின்னணியில் இருக்கிறது எப்படி தர ஏத்துக்க முடியும் சார்? நீங்க ஒண்ணு விஜய்க்கு இங்க எந்த விதமான தமிழ்நாட்டுல எந்த விதமா எல்லாரும் அவரை வந்து தான் வீட்டு பிள்ளையா தான் நினைக்கிறாங்க. நம்மளும் அப்படிதான் நினைக்கிறோம். சகோதரனா தான் நினைக்கிறோம். வீட்டுக்கு வீடு ஒரு ரசிகர் இருக்காங்க இல்லையா விஜய்க்கு? எல்லாரும் இருக்காங்க சார், வீடு எல்லா வீட்லயும் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்காங்க. நீங்க அதையெல்லாம் தாண்டிப்பா நீங்க ஏன் ஐசோலேட் ஆகுறீங்கன்னு தான் நான் கேள்வி. என்னுடைய கேள்வி என்ன, ஏன் தனிமைக்கு போயிடுறீங்க? மக்களோட மக்களா இறங்குங்க. நீங்க களத்தில் இறங்கினால் உங்களுக்கான நீங்க நினைக்கிறது நடக்கும். நீங்க ஐசோலேட் ஆனீங்களா உங்களை இயக்குவது வேற யாரோ இருப்பாங்க. இப்போ சொல்றேன், அந்த தாவேகா கட்சியில விஜய் இயக்குவது 3 பேர். சரி, பேர் சொல்ல விரும்பல. களத்துல இறங்கி இப்போதைக்கு அந்தந்த பகுதி மக்களுக்கான போராட்டத்துல இப்போது விஜய் போராட தொடங்கினால் அவர் வந்து ஆட்சியை பிடிச்சிட முடியும்? வாய்ப்பே இல்ல சார். சார் நீங்க போராட்டம் பண்ணாலும் ஆட்சியை பிடிக்க முடியாதுங்க. போராட்டம் பண்ணனா எப்படி தான் பிடிப்பாரு? என்ன சார் டைம், நான் திரும்ப சொல்றேன், டைம் மிஷினா சார் 6 மாசத்துல ஆட்சியை பிடிக்கிறது சார்? ஆனான புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு டைம் அவர் வந்து திமுக இருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு எவ்வளவு நாள் கட்சி அவர் வந்து முதல்வர் நாற்காலில உட்கார்ந்தாரு? எடுத்து பாருங்க. என்டிஆருக்கு என்ன நடந்தது எடுத்து பாருங்க. இதெல்லாம் சொல்லுவாங்க, அதுக்குதான் முன்னாடியே நான் சொல்லிடுறேன். நடிப்புல நேரா வந்த உடனே நேரா நாற்காலில உட்கார்ந்தாருன்னு. அதெல்லாம் கிடையாது சார். மக்கள் ஏத்துக்கணும். விஜயை இன்னும் முழுமையாக மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இளைஞர்கள் ஏத்துக்கிட்டாங்கன்றதா, முழுமையான இளைஞர்கள் ஏத்துக்கிட்டாங்க எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு எல்லாரும் ஓட்டு போட தான் ஜெயிக்க முடியும். பெண்கள் வரணும் இல்ல, பெண்கள் ஓட்டு முக்கியம் இல்லையா? பெண்களுக்காக என்ன பண்ணிருக்காங்க? விஜய்க்கு பயங்கர ரசிகர்கள் இருக்காங்க சார். இளம் பெண்கள் ரசிகர்கள் ஓட்டாளர்களாக மாற மாட்டார்கள். வீடுகளிலே கொஞ்சம் இருக்காங்க சார். விஜய்க்குன்னு பெண்கள் வந்து சொல்லாம இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாது, நீங்க பக்கத்துல எல்லாரும் வீட்லயும் கேட்டு பாருங்க. ஓட்டு போடும்போது குறிப்பிட்ட அளவு பெண்கள் ஓட்டு போடுறாங்க. விஜய்க்கு பெண்கள் ஓட்டுலாம் இருக்கு. நீங்க சொல்றதுல ஒரே ஒரு கருத்தை நான் ஒத்துக்கிறேன். என்னன்னா, நிச்சயமாக அது வருகிற தேர்தல்ல 4 முனை போட்டி கண்டிப்பா இருக்கு. அந்த 4 முனை போட்டியில எதிர்பார்க்கிறவர்களுக்கெல்லாம் எதிர்பாராத நிகழ்வுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டுமே காரணமாக வைத்து இவர் வந்து அந்த நாற்காலில் உட்கார்ந்துருவார்னு யாராவது சொன்னாங்கன்னா நிச்சயமா நான் சிரிக்கிறத தவிர எனக்கு வேற வழி இல்லை. எனக்கு இன்னொரு முக்கியமான சந்தேகம், விஜயகாந்த் வரும்போது அது திமுக அதிமுக இந்த 2 கட்சி தான் பெரிய கட்சிகளாக இருந்தது. அந்த அவர் கட்சி தொடங்கி வரும்போது அதற்கு அப்புறம் தான் வந்து நம்ம தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சிகள்லாம் வரும்போது தேமுதிக வந்து ஒரு ஃபோர்ஸாக மக்கள் எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போ அந்த கேப் இருக்கா சார் விஜய்க்கு? ஏன்னா இங்கே ஏற்கனவே ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சி ஒரு குறிப்பிட்ட அளவில் அவங்க வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. பல்வேறு விதமான முருகன் பக்தர் மாநாடுகள் அப்படி இப்படின்னு அவங்க ஒரு தரப்பு போயிட்டு இருக்காங்க. அதிமுக நீங்கள் சொன்ன மாதிரி உடஞ்சி பிரிஞ்சிருந்தாலும் அந்த ஒரு 20% வாக்கு அவங்களுக்கு இருக்குது. அதிமுக வந்து மொத்தமாக போகணும்னு சொல்ல முடியாது. திமுக வந்து ஒரு வலுவாக இருக்காங்க, கூட்டணி ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாங்க. அந்த கேப் இப்போ இருக்குதா? இந்த 30-35 போக இந்த 30%ங்கிறது சீமானம் கொஞ்சம் எடுத்துக்கிறாரு, தேமுதிக கொஞ்சம் இருக்குது. இப்போ அவங்க வந்து பழைய 2.5% குறைஞ்சிட்டாங்க. இந்த எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறது வந்து அப்படியே செதறது. நான் 3 நாளாக செதறது அப்படிங்கும்போது சீமானுக்கு ஒரு பக்கம், விஜய்க்கு ஒரு பக்கம், அதிமுகவுக்கு ஒரு பக்கம் அப்படின்னு செதறும் போது இந்த ஓட்டு அதிகமாக இருக்கும்போது இவங்களுக்கான வாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ சார் இப்போ ஒன்றும் இல்லை, விஜய்க்கோ திமுகவுக்கோ விஜயகாந்த் விஷயத்திலேயே விஜயகாந்த் ஆரம்பிக்கும் போது அவர் வந்து 2 கட்சிகளையும் பகிரங்கமாக விமர்சித்தார். இவர் அதை செய்யல. அதுதான் இவர்கிட்ட இருக்கிற மைனஸ். இப்போ இவர் விமர்சிக்கிறதே இல்லையோ? எங்க சார் விமர்சிக்கிறாரு? டோட்டல் ஆஃபா இருக்க மாதிரி இருக்கு. பேச வேண்டிய விஷயங்கள் எதுக்குமே பேசலையே. முழுமையா அவர் என்ன ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக, ஏன்னா வலுவா இருக்கு, நீங்களே சொன்னீங்க வலுவா இருக்கு. அந்த வலுவா இருக்கிற திமுகவிலிருந்து பிரிப்பதற்கும் உடைப்பதற்கும் பல முயற்சிகள் எடுத்தாங்க. அந்த புத்தக வெளியீடுல ஆரம்பிச்சு ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் தொடர்ந்துகிட்டே இருக்கு, இன்னைக்கும் தொடருது, தேர்தல் வரைக்கும் தொடரும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. எப்படியாவது அந்த இந்தியா கூட்டணி உடைக்கணும், திமுக கூட்டணி உடைக்கணும்ன்றது ஒரு அஜெண்டா, அது நடந்துகிட்டு இருக்கு. அதையெல்லாம் நடக்காமல் போனால் வாக்கு சதவீதத்தில் இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட வாக்கு வாங்குவார். ஆனால் அது இரட்டை இலக்க வாக்கு சதவீதம் வாங்குவதற்கு வாய்ப்பு கொஞ்சமும் கிடையாது. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க இவர் இன்னும் போகவே இல்லை சார். இப்ப நடைபயணம் போறதா திட்டம் போட்டிருக்காரு போல இருக்கு. ஜெகன்மோகன் ரெட்டி போனார் பாருங்க ஆந்திராவில். அந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாம் இப்ப வந்து ஏன்னா கார்பரேட் அரசியல் தான் சொல்லி கொடுக்குறாங்க அவருக்கு. எலைட் அரசியல் வந்து எடுபடாது தமிழ்நாட்டுல. அது எப்போ அவர் புரிஞ்சுப்பாருன்னு தெரியல. மக்களோடு மக்களாக களத்துல இறங்கி போகக்கூடிய அரசியல் செய்வர்கள் மட்டும்தான் மக்கள் ஏத்துக்க முடியும் சார். சீமானுக்கு இந்த இளைஞர் பட்டம் எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? நமக்கு நிறைய மாறுபட்ட முரண் இருக்கு சார். அவர் ஊரா போறாரு, பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்ற மாதிரி சொல்றாரு. திரும்ப சொல்றேன், நானு பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்றாரு, ஆவேசமா பேசுறார், உணர்ச்சியை தூண்டுறார், இளைஞருடைய உணர்ச்சியை. அந்த நேரத்தில் அவன் வந்து சொல்றது உண்மை நம்பிடுறான். பின்னாடி யோசிச்சு பார்த்தா ஐயோ தப்புன்ட்டு நினைக்கிறான், அது வேற விஷயம்.
இதெல்லாம் தான் அவருக்கு இளைஞருடைய அந்த வாக்கு அந்த அந்த ஒரு அலை அவருக்கு இளைஞர் பட்டாளம் திரளுவதற்கு வாய்ப்பா இருந்துச்சு முன்னாடி. இப்ப இல்ல, இப்ப எல்லாம் பூரா அதெல்லாம் பிரிஞ்சு நீங்க சொன்ன மாதிரி உடஞ்சு போயிட்டு இருக்குன்னு வச்சுங்க. இதை செய்யணும்னா இவர் களத்துல இறங்கணும் சார். களத்துக்கே வர மாட்டேங்கிறாரு. எல்லா நேரங்களிலும் பனையூர்லயே யார் வந்தாலும், உதாரணம் எடுத்துங்க, மழை வெள்ளத்துல பாய்ச்சா கூட பனையூருக்கு தான் வரணும். எல்லாரும் பஸ் வச்சு கூட்டு வந்து பனையூர்ல தான் போட்டோ போஸ்ட் கொடுப்பாரு. அவர் சொன்னதை அவர் கொடுத்ததே நான் வந்து தவறாக சொல்லல, அதை கிரிட்டிசைஸ் பண்ணல. ஆனால் நீங்க அந்த இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா, அந்த தண்ணிக்குள்ள இறங்கி போயிருந்தீங்கன்னா உங்கள் செல்வாக்கு உயர்ந்திருக்குமா குறைஞ்சிருக்குமா?